அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களின் அழைப்பு ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடகங்களை வருக வருகன வரவேற்கிறோம். முதலாவதாக இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ்ட் அண்ட் க்ரூவோட எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் மீட் இருக்கு. எல்லாரும் இருந்து பிரஸ் மீட் Q&Aலேருந்து எல்லாம் முடிச்சுட்டு போகணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஹரி அண்ணன், அப்புறம் என் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், இப்படி ரத்தம் சதயமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. ஹரி அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும். அந்த மாதிரி டைரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேண்ணே. தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவ்வளோதான். அப்படி ஒரு சகோதரர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி விஷால், அண்ணன் தம்பினா அப்படி, அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷம். சுகுவோட பல படைப்புகள், அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி. நன்றி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். என் சகோ மாஸ்டர், முதல்ல ஒரு 5 மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார், ரொம்ப சந்தோஷம் சார். யோகி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது. கார்த்தி, 3 முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுறீங்க. உங்ககிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும். வாழ்த்துக்கள் கார்த்தி. மகிழ்ச்சி. நன்றி. கனி சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டிரெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் இதில் ஒரு நான் சூஸ் பண்ணல, அவர் தான் என்ன சூஸ் பண்ணார். ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்கூல். அது சொல்லணும். நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, யானை ஷூட்டிங்கில், இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வரேன்னு கிளம்பி போனேன். அப்போ ஆரம்பித்தது. ஏன்னா 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசலை. அவராக வந்தார், திடீர்னு கடன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான். இது அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார், நான் ஒன்றும் பண்ணல. சார், ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார், அடுத்ததா என்னது? இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அது எங்கள் பயணம் வேற. அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன். அது நடக்கும் நம்புகிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி வில் see the magic on screen. கண்டிப்பாக பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டிங்கன்னா வேற ஒன்று நடந்துடும் திரையில். அதனால் 2.25 மணி நேரமும் ஸ்க்ரீனில் தான் கண்ணு வச்சுருக்கணும். அப்படி இருக்கும் படம், பாருங்கள். தேங்க்யூ. பயங்கரமாக இருக்குது ஏவி. தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ஏவி. சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கு இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஜாலி ஆகிடும்ல, அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது. தேங்க்ஸ் டு த டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவர்ட் ஆன் மீ. அண்ட் தேங்க்யூ ஹரி சார். அண்ட் இதில் இந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் அன்றைக்கி ஸ்டுடியோ விஷாலே எடுத்தார். பிரதர் இங்கே நில்லு, இப்படி நில்லு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே. தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லாருக்கும், ப்ரெஸ்க்கும், மீடியாவுக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும், எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதுக்கு ஃபார் ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் தி சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ், ஆக்ட்ரஸஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் கம்மிங் டு ரத்னம், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் ஒர்க் பண்ணுறேன்னா ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது 6வது படம் நாங்கள் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6, இது படம் நம்பர் 6. ஸோ 6, சிங்கம் 2 அண்ட் வேங்கை அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்களை சொல்லிட்டு
ஸோ 6வது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எப்பவுமே வந்து டைரக்டர், ஏன்னா நான் டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ, அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டைரக்டர் எழுதுறதுனால த டைரக்டர் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங். ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசருக்கு எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வர மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டன் மாஸ்டர், கொரியோகிராஃபர், எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே. அதனால எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இல்லை, 6வது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார். ஹரி சார் வந்து டைரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ஸோ அவங்க ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ், பல வருஷமாக எங்களுக்கு தெரியும். அண்ட் ஹி ஹேஸ் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஒர்க். அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி, ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது. அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம். அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா, ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு. அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே, அதோட கதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் பயந்துட்டார். அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ ஹேட் கிரேட் an experience, while working on this film. And like I said, 6வது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூ ஒர்க்கிங். நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது, ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது. அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், அதுவும் எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம். ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப எமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹவ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஹவ் மெட். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களா, அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ யோகி பாபு சார், நானும் உங்களுடைய ஒரு ரசிகன். நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டிங்க. ஸோ சார், உங்களோட கேரக்டரும் சரி, உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார். அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி சார்கிட்ட சொன்னேன், முழுக்க ஹீரோதும் உங்களது இருக்கிற ட்ராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு படத்தில். அது வந்து இல்லை, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார். நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன், இதில் கதையை சொல்லுவேன். அது வந்து த வே த ஸ்க்ரீன் பிளே ஹஸ் கம் அண்ட் உங்கள் 2 பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலம் லொல்லு சபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ படங்கள், இவ்வளோ ஏவி, அதுவும் ஹரி சார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல, இருந்தாலும் 4 வார்த்தை பேசிடுறேன். ஹரி சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன். நான் ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் இந்த படம் 6, சாமி, அப்புறம் நிறைய படம் சிங்கம், இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணீங்க, இது எப்படி சார் பண்ணீங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதுவெல்லாம் வந்திருக்கிறோம், ரத்தனம் படம் எல்லாம் வந்திருக்கோம், எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், யோகி எப்போவுமே உழைப்பு தாண்டா இங்கே ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் இல்லை சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார், எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார், ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்க வர்றாரு எனக்கு ஹைதராபாத்தில். அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு கம்மிட்டு போயிடலாம். ஆனால் அங்கே வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியே வந்து மண்டேலா படத்தை வந்து
அவர் ப்ரொமோட் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. என்னை அதிகமாக சினிமாவில் ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால், நானும் ஹீரோ, ஒரு புது ஹீரோ தான், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்ஸர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, மாரெல்லாம் வலிக்குது, இவனுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோடு விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். ரொம்ப நன்றி. கண்ணன் மாஸ்டர் சார். மாஸ்டர் பற்றி சொல்லணும்னா, நிறைய படங்கள், எவ்வளோ படங்கள், எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரக்கனி அண்ணன், ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல ஃபோன், தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கடா அப்படின்னாரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு முறை சமுத்திரக்கனி அண்ணன் சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனால் இந்த பிஸ்னஸ்ன்றாங்கன்னா, நான் காமெடி ஆக்டரு, நான் எல்லா இடத்துலையும் காமெடின்னா, ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் காமெடின்னு தான், எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான், அதுக்கு தான் நான் 23 வருஷம் போராடினேன். சரிங்களா? அதனால் என் தொழில் காமெடி தான், அதை நான் மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னென்ன அப்படின்னு கேரானில் உட்காந்து கேட்கும்போது, இது என்னென்ன பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார், பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா அது பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா, கதை நல்லா இருந்தால் தான், ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு. ரொம்ப நன்றிண்ணே. அதனால் நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கதை வரும்போது என்னோடய பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சமுத்திரக்கனி அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச், அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு. திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது. இவன் அவ்வளோதான், எப்போவுமே சொல்கிறது தான், சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதுக்கு மேலே போக முடியாது, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னா, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனால் நீங்கள் தான் வந்து முன் வரிசையில் வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க, அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் போகுதுன்னு சொன்னேன். அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில். எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்ஜி சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பற்றி சொல்கிறாங்க, கேட்கக்கூடாது. நம்ம அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது, அப்படி இல்லை. அவர் சொன்ன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்போ இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்டிலேயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது வந்து நாங்கள் எப்போவுமே இது எதுவுமோ தெரில, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்போ ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் அப்பா, ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துடுச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிகிட்டு இருப்பார். என்னென்னா என் பேர் வந்திருக்கு, தினத்தந்தி, மாலை மலர், ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு.
அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சார், அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்கன்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தால் போதும். ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இது ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கன்னா, இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்கார். ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது, டே இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பாக அமையும். சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ சீக்கிரமாக வந்து ஹரியோட எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும்னு. அம்மா டைம் வரும்போது கண்டிப்பாக நான் நடக்கும்மா, டெஃபினட்டாக நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போது சுற்றி கேட்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து, சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி ஒரு சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி விஷால் பார்க்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரில. இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்புல, சார் நீங்கள் ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணணும், நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்புல. கரெக்டு, ஓகே. நான் நேராக ஹரி சார் ஃபோன் அடித்தேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்போவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலாக. எப்போவுமே ஒரு பெரிய அண்ணன்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டில் கூட என்னை அப்படி தான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம்னா அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்கள் ஆஃபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார். லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்போவுமேங்க, ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனருக்கு கதை சொல்லும்போது அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது, அது 2 முறை, அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டாக, எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யா சொன்ன மாதிரி, எல்லாரும் அது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு விஷயம் வச்சுருந்தாரு திரைக்கதையில். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்னேன், சார் இது டெஃபினட்டாக வந்து எனக்கு பெரிய சந்தோஷம், கரெக்டான டைமில் நான் உங்ககிட்ட வந்துட்டேன். இது வேற ஒரு ஹீரோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு கண்டிப்பாக அது பண்ணிடலாம் சார், கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து இல்லை கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது. இதுதான் நானும் ஹரி சார் பயணம் தொடங்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஏன்னா இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன தான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை. அப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல. எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு. நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன். உங்களுக்கே தெரியும், அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது, ஒரு எம்எல்ஏக்கு வந்து 12 மாதத்தில் எப்படி, கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும், எல்லாமே தெரியும் சார். ஐ நோ டெஃபினெட்லி. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களை சந்தோஷப்படுத்துவோம். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். என் கையில் இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறது வாங்க திரையரங்குக்கு வந்து இப்போ படம் பாருங்கன்னு. ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷனில் வந்து உங்களை தைரியமாக நான் சந்திப்பேன். மார்க் ஆண்டனி சொன்னது நடக்கலைன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா தைரியமாக என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது. சொன்ன விஷயங்கள் மார்க் ஆண்டனியில் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து 100 கோடிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அதனால தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஹரி சார் உழைப்பு, விஷால் இல்லை அதெல்லாம் ஓகே, ஹரி என்ற இயக்குனரோட உழைப்புல நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ், ஹீஸ் எ யூனிவர்ஸ்.
அந்த யூனிவர்ஸில் நாங்களாம் ஒரு பிளானட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேலக்ஸியான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் 26 உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தேங்க்யூ சப்னா, தேங்க்யூ. இந்த சட்டை மாற்றுற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் முடியாது. என்னால் ஒரு இன்டர்வியூலே வந்து அத்தனை சட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நின்றுருப்பாப்புல காஸ்டியூமர். முடியாதுங்க, ஒரே சட்டை தான். ஆனால் ஓயாமல் சட்டை ஆனால் சூப்பராக இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க. ஏன்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்கணும். என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இஸ் பின் தேர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ. அதை பார்த்தீங்களா 3வது சட்டை. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ளே 4வது சட்டை. இல்லை காஸ்டியூம் வந்து நானும் ஹீரோயின் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, இவரே மாற்றிடுவார். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்கும் ஆசை இல்லைன்றது பயந்து நின்னேன். நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உட்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு 3 வார்த்தையில் சொல்லிடலாம். அது ஓகே. பட் என்ன ஒரு நடிகனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினது பொறுமை வேணுங்க. 20 டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போது ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க. ஆனால் பொறுமையாக காத்துட்டு இருப்பார், அப்படியே நின்றுட்டுருப்பார் அப்படின்னுவார். நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் வச்சுருவார் எனக்கு. இப்போ பிஜிஎம் எல்லாம் அந்த நம்பிக்கை தான் என் மேலே இருக்கிற நம்பிக்கை. என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன். they are family to me. அண்ட் இதோ இன்னொரு ஏஜென்ட் டீனா அப்புறம் மிராஜ் 2 பேர் வந்து மறக்கவே முடியாது. நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது. இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார். அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் part of my journey in this 20 years and making and molding me as a better dancer, இது ஒரு பெரிய விஷயம். யாராவது விட்டுட்டேன்னா நன்றி. நான் ரசிகர்கள், நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தெய்வங்கள், என்னோட நண்பர்கள். நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு படுத்தி பார்க்குறதுல எனக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறதில்ல, இந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்குறதில்ல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு 4 மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காக எல்லாம் இல்லை. நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது. அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது. நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட, நீ வந்து 4 பேருக்கு வந்து நல்லது செய்ய அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உட்காந்துருக்காங்க 2 பேர். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க. ஆர்யாவுக்கு அப்புறம்னு சொன்னேன். அந்த பரதேசி ஆர்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆர்யா கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இன்றைக்கி ஒரு புள்ள பிறந்திருக்கு, நீ என்ன பண்ண போகிறேன்னு. அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு எப்போ கல்யாணம்னு. ஒருவேளை பிரபாஸுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சல்மான் பாய் இருக்கார், சல்மான் கானுக்கு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். தேங்க்யூ. அனைத்து பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த தருணத்தில் நீங்கள் இங்கே இருந்து எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ நேரம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நீங்கள் இருக்கிறது வந்து இட் இஸ் ஆட்ஸ் மோர் வேல்யூ அண்ட் சப்போர்ட் டு இட். ஒரு நல்ல ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாரோட கடின உழைப்பில் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கொஸ்டின்ஸ்
வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறதுலயும் உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோவத்துல கொந்தளிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே. நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. இல்ல அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கு, கோபத்துல வர அப்படிலாம் இருக்காது. இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 வருஷம் 50 வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன். தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டுருக்கு. ரோட்டில் சண்டை நடக்கும்போது ஏற்படு களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஆள் நம்ம எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க வயலன்ஸ் வந்து. மோகன்ராஜ் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு. கொஸ்டின் பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கல. மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானோ அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கையை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனு அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல. வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நான் நீங்கன்றது வந்து உங்களை மீடியாவை சொல்றேன். இல்ல நான் மீடியாவை சொல்ல சார். அவரு இல்ல ஒரு நிமிஷம், அவர் மீடியாவை சொல்ல, வீடியோ எடுக்கிறது வீடியோ சொன்னாரு. வீடியோ வேற எல்லா வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நமக்கு ஆதங்கம் வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். டேய் 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சு நிற்கிற பொசிஷன்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும் சென்னையில் மட்டும், எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவில்னு. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண் கலங்குற மாதிரி. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா? நேசம்னா இப்படி இருக்கலாமா? ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா? இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் அது. இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி. யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்ணுறாள் நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன், போட்டும் காட்டியாச்சு. நீங்கள் பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமாக இருந்தது. நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ண, அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில். இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணும்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமாக, ரத்னம் மூலமாக, அது ரத்னம் விஷால் மூலமாக இப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோதான். விஷால் சார், ஏப்ரல் 26ஆம் தேதி விஷால் சார் இங்கே ஏப்ரல் 26ஆம் தேதி ரத்னம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்கள் சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்போ அரண்மனை 4 May 3 போயிருக்கு. அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கி நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு என்ன அண்ணன் நண்பர் இல்லை அண்ணன். அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது, அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம்லாம் பண்ண மாட்டேங்க.
எல்லா படமும் ஓடணும். காம்படிஷனில் வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸில் எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசைன் போல்ட் மட்டும் ஓடினா நீங்கள் பார்ப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசைன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம். அந்த 100 மீட்டரில் அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம்? அது மாதிரி தான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்போ மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடச்சிச்சு. இப்போ நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் என்னால் வந்து யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமாக அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள்லேருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் ஃபிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See, the same underline ஒரு விஷயம் இருக்குது, எமோஷன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று, இவர் குடும்பத்தில் ஒன்று, அவர் குடும்பத்தில் ஒன்று, அப்படியெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்த இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா, நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் த சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் அதில் வந்து சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார். அது அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரி சாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். உணவு அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, அதான் 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரி சார் படங்கள்லேயே புதுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரி சார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. விஷால் சார், நீங்கள் வந்து விஷால் சார் இங்கே சொல்லுங்க விஷால் சார், சார் மார்க் ஆண்டனியில் வந்து நீங்கள் மார்க் கேண்டீன்ல வந்து நீங்க 100 கோடி வசூல் சொல்லிட்டீங்க. இங்க சென்டர்ல ஒரு நிமிஷம் ஏஞ்சிட்டு உட்காருமா, கை தூக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க பிரதர். மார்க் கேண்டீன்ல வந்து 100 கோர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். ரத்தனமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள் சார். இப்போ என்னன்னா ஹரி சார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லாக ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது 2-3 வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து இது எப்படி எடுத்துக்கினாரு? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேனே, ஹரி சார் சொல்கிற கதையை வந்து நான் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து
ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே ஒப்பேற்றணும். அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குனர்களுக்கு சொல்லும்போது, சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே, இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே, அதுவும் சில சில காட்சிகள் இருக்குது. இவன் கோவப்படணும். நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு கிடைச்ச அந்த மாஸ் ஹீரோதோ இவர் பண்ண அந்த சண்டைக்கோழியில். என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல, அன்னைக்கு ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணிலையும் அதே மாதிரி தான் பூஜை. அதே மாதிரி ரத்னத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டாக இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ். எஸ் சார். ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் ஒவ்வொரு நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, அது ஏன் இல்ல அது ஏன் அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? திருமணம் அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. சரிங்க, ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் நான் இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்கிறத நான் செய்யணும், ட்ராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளோட ட்ராவல் ஆகணும், தேவியோட ட்ராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட ட்ராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட ட்ராவல், சுகுமாரோட ட்ராவல் ஆகணும். எல்லாரோட ட்ராவல் ஆகிறது ஒரு விஷயம். ஆனால் ஒரு பொண்ணோட ட்ராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயங்க. கல்யாணன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானாக சொல்கிறேனே, திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம்லன்னு. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் இந்த வருடம் கார்த்தி மூலிமா கண்டிப்பாக, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வருடம் நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அது அவர் கையில் இருக்குது. விஷால் சார், ஹரி சார், இங்கே சார் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, 4 கோடி 3 கோடி பணம் வச்சுருவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, படம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார், சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் ஒரு அக்கறையோடு நான் சொல்கிறேன், நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்ல. சின்ன தயாரிப்பாளர்கள் பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் காசு எதுவுமே இல்லாமல் வெறும் காசை வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது திரையரங்கம் இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் 80% கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் மீதி 20%, 3வது வாரம் பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன்,
நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் 6 அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார். அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன். அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க? நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க. எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு. எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட். நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நாட் சவுத் இந்தியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க். இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீனு ஃபைட் இங்கே சார் சேசிங் ஃபைட் சீனுன்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லைன்னா 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம். அதில் ஒரு 1.25 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து. முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லாரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி 1 மோர் போகணும். அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.25 நாள் வந்து ரிஹர்சல். ஆக்சுவலாக நான் 3 நாள் பிளான் பண்ண 2 நாளில் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க. ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி வேறு எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா? எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நடக்கலையே? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம். சார் ஹரி சார், சார் ஹரி சார், இந்த படத்துக்கு ரத்னன் பேர் வச்சிருக்கீங்க. ஆமாம். நீங்க இங்க ஓகே ஓகே. காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன். காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுலயும் தூக்கலா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா, ரத்தினமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம். அப்படியா? அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா? அப்படி இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு. நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னி டைட்டில் வச்சுருந்தேன். கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம்னி ஒன்று இப்போது. அதனால் வந்து அது வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கே ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவலாக தான் அவர் படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நாங்களும் பார்த்தோம். ஏன் வரல அவங்க? என்ன ரீசன்? அவங்க எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வந்து அண்ணா நகரில் தண்ணி பூந்துச்சு, அதை தீர்த்தீங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரைன்னு நடித்தார், நீங்கள் மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்தில். அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்லை அண்ணா நகரில் தண்ணி வந்தது அதை தீர்க்கப்படல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியலில்? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க. இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது அது ஓகேங்க. அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப அதான் சொல்கிறேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான்
இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரி சார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதா என்னன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்ப வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம், அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்லை சார், நான் கேட்க வந்தது அதான், அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 200 படம் நிற்கிது இப்போதைக்கு, சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்கள் காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். கண்டிப்பாக. ஆனால் புரிஞ்சிக்கப்படுறது தப்பாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்லை அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமாக இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார். இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஹிம். அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு, ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுடலாம். எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு. ஓகே ஃபைன். விஷால் சார். ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு, காம்பினேஷன், பர்மிடேஷனு, இந்த கான்ஸ்டிடென்சியில் இவரை நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும், அவ்வளோதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளோதான். நல்லது பண்ணணும்.